Hello my dears, welcome back to our channel. நான் உங்களோட ஷிஜி. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ப்ரான் கறி எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுவும் என்னோடய ஸ்டைலில் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணி எடுத்துடலாம், ஆனால் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நான் நீளமாக கட் பண்ணல, நீளமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி குட்டியாக தான் நான் கட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது மொத்தமாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஆனால் நான் கொஞ்சம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்மளோட டொமாட்டோ நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்மளோட ஆனியன் நான் 2 மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நிறைய கிரேவி தேவையில்லை, கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஆனியனும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் 2 தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கிரேவி பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் ரைஸுக்கு கொஞ்சம் கிரேவி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இது தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ். நான் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. நீங்கள் எந்த ஆயில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நம்மளோட கடுகு, கறிவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரான். எனக்கு கொஞ்சம் லார்ஜ் ப்ரான் தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் இது தான் எடுத்திருக்கேன். 1/2 kg தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டவ்வில் வச்சுடுங்க. அது கொஞ்சம் சூடான பிறகு நம்மளோட ஆயில் அதில் ஊற்றுங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகும்போது அப்படியே கடுகு அதில் போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போடுங்க. நான் கொஞ்சம் அதிகம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கறிவேப்பிலை வேணும். ஸோ அதனால தனியாக நம்ம பண்ண வேணாம், அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாக போட்டு நான் வதக்கி எடுத்து வச்சுடுவேன். நான் ஒரு குட்டி பவுலில் நான் எடுத்து அந்த கறிவேப்பிலை வதக்குனது நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க 1 நிமிஷத்துக்கு. நம்மளோட ஆனியன் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் போட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் நான் கொஞ்சம் போடுவேன். நான் 1/2 கப் ஆனியனும் சேர்த்து தான் போடுறேன். ஸோ 1.5 கப்பு நான் போட்டிருக்கேன். அதாவது நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் 1.5ன்னு சொல்லலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த சால்ட்டு போட்டு வதக்கினேன்னா சீக்கிரமாக அது வெந்துடும். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அந்த டைம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதில் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமாட்டோ போடுங்க. நம்ம அதே மாதிரி தான் வதக்கி விட்டுட்டே இருங்க. அது வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போடணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லாவே எண்ணெயெல்லாம் மேலே அது பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூனுன்னா குட்டி ஸ்பூனுக்கு தான் போடுறேன்.
நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுடலாம். காரம் உங்களோட தேவையான அளவுக்கு தான் நீங்கள் போடணும். ஒரு சிலருக்கு காரம் அதிகமாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு காரம் கம்மியாக பிடிக்கும். தனியாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டுடுறேன் ஃபுல்லாக. மஞ்சத்தூள் நான் 1/2 ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் கொஞ்சம் நல்லா மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட ஸ்மெல் போகும். இல்லைன்னா மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஒரு 1 மினிட் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுடலாம். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரான் போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவில் நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க அதுக்குள்ளே ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. ஏன்னா ப்ரான்லேருந்தே தண்ணி இதில் கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரானில் எந்த அளவுக்கு தண்ணி வருதோ அது பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும். ஸோ நான் இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொக்கனட் மில்க்கு. நான் கொக்கனட் மில்க்கு தான் இதில் ஊற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் தண்ணி இதில் ஊற்றலை. ஆக்சுவலி இது ஃப்ரெஷ் கொக்கனட் மில்க்கு கிடையாது. இது பேக்கெட் மில்க் பவுடர். நான் 3 ஸ்பூன் எடுத்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கொக்கனட் மில்க்கு கிடைக்கும். அதுதான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி தான் இந்த கொக்கனட் மில்க்கு கிடைச்சிது. என்கிட்ட தேங்காய் இல்லாமல் இருந்தது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இதில் இருந்து பாதிக்கு மேலே அந்த கொக்கனட் மில்க்கு நான் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு தேவைன்னா நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பேலன்ஸ் இருந்த கோகனட் மில்க்குன்னு சேர்த்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். எப்போவுமே ப்ரான் நீங்கள் வேக வைக்கும்போது நீங்கள் ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது. மீடியம் ப்ரானுன்னா நீங்கள் 3 to 4 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் வேக வைக்கணும். அதே லார்ஜுன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் தான். அப்படி இல்லை நீங்கள் ஜம்போ ப்ரானுன்னா தான் மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் ஐ திங்க் ஸோ அப்படி வைக்கணும். இது நான் ஒரு 5 to 8 மினிட்ஸ் இல்லைன்னா 9 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நான் வைக்க போகிறது கிடையாது. அப்பப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. எனக்கு கொஞ்சம் கறியாக தான் வேணும். ஏன்னா நான் ரைஸ் கூட சாப்பிடும்போது எனக்கு கறியாக சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே சால்ட்டு பார்த்துடுங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி உங்களோட தேவையான அளவுக்கு காரமும் செக் பண்ணிக்கோங்க. அப்போது நம்மளோட ப்ரான் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் இது பார்த்தாலே தெரியும், நல்லா ரவுண்டாக ஷேப்பாக. ஓகே, நான் மேக்ஸிமம் 8 மினிட்க்கு மேலே நான் வைக்கவே இல்லை. நம்மளோட ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஹாய், அப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டு. சத்தியமாக நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, பாய்.